7ஆம் நாள். தொடர்ந்து நடக்கும் நாடகம்தான் வாழ்க்கை. ரிக்தா என்ற சொல்லிற்கு சூன்யம் என்று பொருள். தேவா என்றால் தெய்வீகத்தன்மை கொண்டது என்று பொருள். ஆம், நீங்கள் இப்படித்தான் படிப்படியாக தெய்வீகமான சூன்யத்தை உங்களுக்குள் கொண்டு வர வேண்டும். உள்ளே இருப்பது வெற்றிடம்தானே, சூன்யம்தானே. உங்கள் விதை அப்படி இருப்பதாகத்தான் நான் உணர்கிறேன். அந்த சூன்யத்தை உணர உணர அது இன்னும் அதிகமாகும். அதற்காக நீங்கள் கஷ்டப்பட வேண்டாம். அந்த சூன்ய உணர்வு தானாகவே வரும். மேலை நாட்டு மதங்கள் ஒருபோதும் சூன்யத்தை அங்கீகரித்ததில்லை. ஆனால் கீழே நாட்டு மதங்களில் சூன்யம் ஆழ்நிலை தியான பொருளாக இருந்து வந்திருக்கிறது. மேலை நாடுகளில் சூன்யம் தவறான ஒன்றாக, எதிர்மறை பொருளாக இருந்து வந்திருக்கிறது. காலியாக இருக்கும் மனது சாத்தானின் பற்றை என்ற பழமொழி மேலை நாடுகளில் பிரபலம். அது தவறு. காலியான மனம் இருப்பு நிலையின் தொழிற்பட்டறை. காலியாக இருக்கும் மனதிற்குள் சாத்தான் நுழைய முடியாது. மனதில் எண்ணங்கள் இருந்தால்தான் சாத்தான் உள்ளே நுழைய முடியும். காலியாக இருக்கும் மனதில் இருப்பு நிலைதான் உள்ளே புக முடியும். ரிக்தா என்பது அந்த காலியாக இருக்கும் தன்மையை, வெற்றிடத்தை, சூன்யத்தை குறிக்கிறது. இப்படி பயிற்சி செய்து பாருங்கள். நீங்கள் நடக்கும்போது அந்த சூன்யம் நடப்பதை உணருங்கள். பேசும்போது அந்த சூன்யம்தான் பேசுகிறது என்பதை உணருங்கள். நேசிக்கும் போது கூட அந்த சூன்யம்தான் நேசிக்கிறது என்பதை உணர்ந்து பாருங்கள். உள்ளே ஒன்றுமே இல்லை என்பதை தொடர்ந்து சிந்தித்து கொண்டேருங்கள். ஒன்றுமில்லாமல் இருக்கும் சூன்யம்தான் மனிதனின் இயற்கை. அந்த நிலை இருப்பு இல்லை, நிகழ்வு இல்லை, வெறுமை இல்லை. அது நிறைவு, பூரணம். எனவே முயற்சி செய்யுங்கள். நானும் உங்களுடன் இந்த பணியில் இறங்குகிறேன். கேள்வி: இன்று காலை நீங்கள் ஆற்றிய உரையில் ஒரு விஷயம் மட்டும் எனக்கு புரியவில்லை. நிறைவும் ஞானமும் பெற்ற ஆன்மா மேலே இருக்கும் தன் வீட்டிற்கு சென்றுவிடும், அது மீண்டும் பூமிக்கு வர வேண்டியதில்லை என்று சொன்னீர்கள். அதற்கு அடுத்த பிறவி கிடையாது என்றும் சொன்னீர்கள். அதுதான் எனக்கு புரியவில்லை. மேலை நாட்டு சிந்தனைகளில் தோய்ந்திருக்கும் என் மனதால் அதை புரிந்து கொள்ள முடியவில்லை. சரி, அந்த ஆன்மாவிற்கு அதற்கு பின் என்ன நடக்கிறது? நிறைவும் ஞானமும் பெற்ற ஆன்மா என்ன ஆகிறது? அது உண்மை என்றால் ஞானம் பெற்ற நீங்கள் எப்படி இங்கே வந்தீர்கள்? பதில்: ஏதாவது ஒன்று குறைந்தால்தான் நீங்கள் திரும்பி வருவீர்கள். ஏதாவது ஒன்று பூரணத்துவம் பெறவில்லை என்றால்தான் நீங்கள் மீண்டும் பிறப்பீர்கள். எனவே ஓர் ஆன்மா தன் கடைசி பிறப்பில் ஒரு பரிபூரண ஞானியாக திகழும். என்னிடம் ஏதோ ஒன்று குறைந்ததால் தான் நான் திரும்பி வந்தேன். அந்த ஒன்றையும் இப்போது பெற்றுவிட்டபடியால் இனி நான் வரமாட்டேன். நான் இங்கு வரமாட்டேன் என்றால் எனக்கு இருப்பு நிலை இல்லாமல் போய்விடும் என்பது பொருள் அல்ல. என்னுடைய இருப்பு நிலை இன்னும் தீர்க்கமாகிவிடும் என்று பொருள். இனிமேல் உங்களை ஓர் உடலுக்குள் அடைத்து வைத்து கொள்ள முடியாது. உடல் சிறியதாகி விடுகிறது. நீங்கள் மிகவும் பெரியதாகி விடுகிறீர்கள். உங்களை உடலுக்குள் கட்டுப்படுத்தி வைக்க முடியாது. அதுதான் அந்த பரிபூரண நிலைமை. நீங்கள் முடிவற்ற தன்மையை தழுவி நிற்பதால் முடியும் தன்மை உள்ள மனம் உங்களை தனக்குள் வைத்துக் கொள்ள முடியாது. ஆனால் ஒரு சிறு குறை இருந்தாலும் நாம் மீண்டும் மீண்டும் இந்த உலகிற்கு வர வேண்டும். இந்த உலக வாழ்க்கை ஒரு பள்ளிக்கூடம். இதில்தான் நாம் கல்வி கற்க முடியும். இங்குதான் நாம் ஒழுக்கத்தை கற்றுக்கொள்ள முடியும். இங்குதான் நமக்கு தேவையான பயிற்சி கிடைக்கிறது. உங்கள் கல்வி நிறைவு பெற்றவுடன் நீங்கள் பள்ளியிலிருந்து வெளியேற்றப்படுவீர்கள். அதன் பின் பள்ளியில் இருப்பதால் எந்த பயனும் இல்லையே. ஒரு ஞானி தன்னுடைய கடைசி பிறவியில்தான் மற்றவர்களுக்கு உதவி செய்ய முடியும். அதன் பின் அவனால் உங்களுக்கு உதவ முடியாது. அதன் பின் அவன் ஆவியாகி
எங்கும் பறந்திருக்கும் அந்த முடிவின்மையுடன் இரண்டரக் கலந்து விடுகிறான். ஒரு சில வருடங்களுக்குத்தான் உங்களுக்கு ஒரு ஞானியிடம் பயிலும் வாய்ப்பு கிடைக்கிறது. நீங்கள் ஞானம் பெறவில்லை என்றால் உங்களால் மக்களுக்கு உதவ முடியாது. நீங்கள் ஞானம் பெற்றுவிட்டால் ஒரு சில வருடங்களுக்கு மட்டுமே மற்றவர்களுக்கு உதவ முடியும். ஏனென்றால் இதுதான் உங்களின் கடைசி பிறவி. கேள்வி: என்னை முன்னேற்றிக் கொள்ள நான் பல விஷயங்களை கவனித்து சீர்திருத்த வேண்டியிருக்கும் என்று தோன்றுகிறது. இதில் எனக்கு உதவ ஏதாவது அறிவுரை சொல்ல முடியுமா? பதில்: முன்னேற்றத்திற்காக எல்லோரும் கடுமையாக உழைக்க வேண்டும். ஏனென்றால் யாருமே பூரணத்துவத்துடன் வருவதில்லை. பூரணத்துவம் பெற்றுவிட்டால் அதன் பின் நீங்கள் திரும்பி வரமாட்டீர்கள். செய்ய வேண்டியது நிறைய இருக்கிறது. கடுமையான உழைப்பு தேவைப்படுகிறது. ஆனால் செய்ய முடியாதது என்று எதுவும் இல்லை. சில சமயம் அதில் படும் கஷ்டத்தை பார்த்து நீங்கள் நம்பிக்கை இழப்பீர்கள். அந்த கணங்களில் நீங்கள் ஒரு மிகப்பெரிய முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறீர்கள் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். மனித முன்னேற்றம் என்பது சுலபமான காரியமல்ல. அது கடினமாக இருப்பது நல்லதுதான். அப்படி இல்லை என்றால் இது என்ன சாதாரண காரியம், எனக்கு இதெல்லாம் ஜுஜுபி என்று சொல்லிவிட்டு அதை செய்யாமலேயே இருந்து விடுவார்கள். ஆன்மீக வளர்ச்சி சுலபமாக கிடைத்தால், அது மலிவாக கிடைத்தால், அதற்காக நீங்கள் கஷ்டப்பட வேண்டாம் என்ற நிலை இருந்தால், அதை சிரமப்பட்டு சம்பாதிக்க வேண்டும் என்ற நிலை இல்லாமல் இருந்தால் அது செல்லா காசாகிவிடும். அதில் எவ்வளவு கஷ்டம் இருக்கிறதோ அந்த அளவிற்கு அதற்கு மதிப்பு இருக்கும். பயணம் நெடிதாக இருக்க இருக்க ஓய்வும் ஆழமாக இருக்கும். நீங்கள் இலக்கை அடையும் போது அதற்காக நீங்கள் எவ்வளவு காலம் காத்திருந்தீர்களோ அந்த அளவிற்கு உங்களுக்கு நிறைவு உண்டாகும். இதற்கு எந்த குறுக்கு வழிகளும் கிடையாது. அப்படி இருந்தாலும் அவை ஆபத்தானவையாகவே இருக்கின்றன. அவை உங்களை மயங்கச் செய்யும், உங்களை திசை திருப்பும். ஆன்மீக வளர்ச்சிக்கு எளிய குறுக்கு வழிகள் எதுவும் கிடையாது. உரிய வழியின் தூரமும் அதில் படும் சிரமங்களும் உங்கள் வளர்ச்சியின் ஒரு பகுதியாகும். நீங்கள் சிரமத்தை தவிர்க்க வேண்டும் என்று நினைத்தால் வளர்ச்சியும் தவிர்க்கப்படும். பல விஷயங்கள் நடக்கப் போகின்றன. நீங்கள் அவற்றுக்கு தயாராக இருக்க வேண்டும். தியானம் செய்ய தொடங்குங்கள். உங்கள் தியானத்தில் உங்களுடைய மொத்த சக்தியையும் கொண்டு வாருங்கள். இதுக்கு எதற்கு இவ்வளவு சக்தி என்று ஒரு பகுதியை நிறுத்தி வைக்காதீர்கள். சாமர்த்தியமாக செயல்படாதீர்கள். மனம் சாமர்த்தியமானது. அதுதான் பிரச்சனையே. அது எந்த பாதையிலும் பாதி தூரம்தான் போகும். பின்வாங்க ஒரு காலை தயாராக வைத்திருக்கும். நிலைமை கட்டுக்கு மீறி போனால், உங்களால் எதையும் மாற்றியமைக்க முடியவில்லை என்றால் மனம் பின்வாங்க தயாராகும். பின்வாங்க தயாராக இருந்தால் உங்களால் உள்ளே போக முடியாது. அங்கே 2 கால்களுடன் தான் நுழைய வேண்டும். உள்ளே ஒரு கால், வெளியே ஒரு கால் என்பது அங்கு நடக்காது. பகுதி பகுதியாக உள்ளே போக முடியாது. மொத்தமாகத்தான் உள்ளே நுழைய வேண்டும். இதை நன்றாக மனதில் கொள்ளுங்கள். உங்கள் தியானம் முழுமையாக இருக்கட்டும். ஒவ்வொரு நாளும் அந்த முழுமையும் அதிகமாகும், தீவிரமாகும். ஒவ்வொரு நாளும் இன்னும் அதிக சக்தி வருவதை உணர்வீர்கள். இன்னும் சக்தியின் ஒரு பகுதியை பிடித்து வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்பதையும் உணர்வீர்கள். அதனால் அதற்குள் முழுமையாக செல்லுங்கள். பலர் இலக்கை நெருங்கும் போது வழியை தொலைத்து விடுகின்றனர். பல நேரங்களில் நீங்கள் ஏறக்குறைய உங்கள் இலக்கை அடைந்திருப்பீர்கள் என்றாலும் வெகு தொலைவில் இருப்பீர்கள். இவையெல்லாம் ஒரு நொடி காட்சிகள். இதைத்தான் ஜப்பானியர்கள் சடோரி என்று அழைக்கிறார்கள். நீங்கள் அடையப் போகும் நிலைக்கு ஒரு சிறு முன்னோட்டம் கிடைக்கும். சிறு முன்னோட்டம்தான் என்றாலும் அது உங்களுக்கு துணிச்சலை கொடுக்கும். ஆம், அந்த இலக்கு இருக்கிறது, சத்தியம் இருக்கிறது.
நீங்கள் இருட்டில் துழாவிக் கொண்டிருக்கவில்லை என்று உணர்வீர்கள். நம்பிக்கை பிறக்கும். சில நேரங்களில் இதுபோல் ஆயிரக்கணக்கான முன்னோட்டங்கள் கிடைக்கும். போக போக இந்த முன்னோட்டங்கள் இன்னும் தெளிவாக ஆரம்பிக்கும். ஒவ்வொரு முன்னோட்டமும் உங்களை உங்கள் இலக்கிற்கு அருகில் கொண்டு போய் சேர்க்கும். நீங்கள் இலக்கிற்கு அருகே அருகே செல்வீர்கள். திடீரென்று ஒரு நொடியில் நீங்கள் மறைந்து விடுவீர்கள். இலக்கு மட்டும் இருக்கும். அதைத்தான் நாம் சமாதி நிலை என்கிறோம். இதுதான் மனித முயற்சியின் உன்னத லட்சியம். இதுதான் உணர்வு நிலையின் உச்சம். ஆனால் அதற்கு கடுமையாக உழைக்க வேண்டும். அதை இன்றே இப்போதே தொடங்குங்கள். கேள்வி: நீங்கள் பலமுறை குருதேவரின் அவசியத்தை எங்களுக்கு உணர்த்தி இருக்கிறீர்கள். ஆனால் நீங்கள் ஒரு குருதேவரின் உதவி இல்லாமல் ஞானம் பெற்றவர் என்று கேள்விப்படுகிறேன். அது எப்படி சாத்தியம்? அப்படி குருதேவர் இல்லாமல் நீங்கள் ஞானம் பெற்றீர்கள் என்றால் உங்கள் ஞானம் என்ன? உயர்ந்த வகையைச் சேர்ந்ததா? குருமுகமாக பெறும் ஞானத்தை காட்டிலும் உங்கள் ஞானம் உயர்ந்ததா? பதில்: ஞானத்தில் உயர்வென்றும் தாழ்வென்றும் இல்லை. நீங்கள் எப்படி நுழைகிறீர்கள் என்பது முக்கியமில்லை. வீட்டின் முன் கதவு வழியாகவும் நுழையலாம், இல்லை பின் கதவு வழியாகவும் நுழையலாம். வீட்டின் எஜமானனைப் போல் நுழையலாம், இல்லை ஒரு திருடனைப் போல் நுழையலாம். நுழையும் வழியில்தான் வேறுபாடுகள் இருக்கின்றன. வீட்டிற்குள் நுழைந்ததும் அந்த வேறுபாடுகள் மறைந்து விடுகின்றன. குருதேவர் இல்லாமலும் ஞானம் பெற முடியும். ஆனால் அதற்கு நீங்கள் இன்னும் அதிகமாக போராட வேண்டியிருக்கும். அதில் இன்னும் அதிகமான அபாயம் இருக்கிறது. அதற்கு பொறுமையும் அசாத்திய துணிச்சலும் வேண்டும். நீங்கள் மற்றவர்கள் உதவியை நாடவில்லை என்றாலும் ஒரு நாள் இல்லாவிட்டால் ஒரு நாள் ஞானம் பெறுவீர்கள். தட்டி தடுமாறி தடவி தடவி பல பிறவிகள் பாடுபட்டு ஒரு நாள் வீட்டின் கதவை கண்டுபிடிப்பீர்கள். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. அப்படித்தான் பலரும் செய்திருக்கிறார்கள். ஆனால் அதை கண்டுபிடித்த பின் மற்றவர்களுக்கு வழிகாட்டலாமே. அவர்கள் பயணத்தை இன்னும் கொஞ்சம் எளிதாக்கலாமே. உங்கள் பயணம் கரடு முரடான பாதையில் இருந்திருக்கலாம். அடுத்தவர்களுக்கு நீங்கள் அதை எளிதாக்கலாமே. சில குறிப்புகள் தரலாமே. நீங்கள் வழிகாட்டியாக இருக்கலாமே. ஒன்றை மட்டும் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். உங்கள் குருதேவர் உங்களை உண்மையின் பாதையில் அழைத்துச் செல்வதில்லை. எதெல்லாம் உண்மையில்லையோ அவற்றை தவிர்க்கும்படி சொல்வார் குருதேவர். யாராலும் உண்மையை சுட்டி காட்ட முடியாது. அது வெளியே எங்கோ ஓரிடத்தில் இருக்கும் ஒரு பொருள் அல்ல. அது உங்கள் முயற்சியால் உருவாகும் ஒரு நிலை. உங்கள் உண்மை உங்களுக்குள் பிறக்க வேண்டும். இருட்டில் எப்படி தடவி தடவி பொருள்களை கண்டுபிடிப்பது என்று குருதேவர் சொல்வார். அவரால் உண்மையை சுட்டி காட்ட முடியாது. ஆனால் உண்மை இல்லாதவற்றை சுட்டி காட்ட முடியும். உண்மையான ஒரு கதவு என்று அவர் சொல்ல மாட்டார். ஆனால் பொய்யான 1000 கதவுகள் எவை எவை என்று தெளிவாகச் சொல்வார். இதை தவிருங்கள், இதை தவிருங்கள் என்று 1000 தவறான வழிகளில் நீங்கள் போவதை தடுப்பார். இதைத்தான் உபனிஷத்துக்கள் நேதி ந இதி, இது இல்லை என்று அழைக்கின்றன. இது இல்லை, இது உண்மை இல்லை என்றுதான் குருதேவரால் சொல்ல முடியும். உண்மை இல்லாதவற்றை தவிர்த்து கொண்டே வருவார் குருதேவர். கடைசியில் உண்மையானது மட்டும் மிஞ்சும். அதை நீங்கள் தான் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஒரு குருதேவர் இப்படித்தான் உங்களுக்கு உதவி செய்ய முடியும். சிலர் தாங்களாகவே போராடி ஞானம் பெறுகிறார்கள், மறுப்பதற்கில்லை. ஆனால் உங்களை பார்த்தால் அப்படிப்பட்ட ஆளாக தெரியவில்லை. நீங்கள் அப்படிப்பட்டவராக இருந்திருந்தால் என்னை தேடி வந்திருக்க மாட்டீர்களே. நான் யாரிடமும் போய் இப்படி கேள்வி கேட்கவில்லையே. தானாக ஞானம் பெற வேண்டும் என்று நினைப்பவனிடம் யாரும் எதுவும் சொல்ல முடியாது.
ஒரு குருதேவர் அவனிடம் போய் உண்மையை சொல்ல நினைத்தாலும் அவன் காதுகளை பொத்திக் கொள்வான். சொல்லாதீர்கள், நானே தேடி கண்டுபிடித்துக் கொள்கிறேன் என்று குருதேவரை விரட்டி விடுவான். ஆரம்பத்தில் இந்த வகை ஆசாமிகள் அகங்காரம் பிடித்தவர்களைப் போல் தோன்றுவார்கள். ஆனால் உண்மை அது இல்லை. அது அவர்கள் வழி, அவ்வளவுதான். தாங்களாகவே உண்மையை தேட வேண்டும் என்று நினைக்கிறார்கள். யாரிடமிருந்தும் உண்மையை கடன் வாங்கக்கூடாது என்று நினைக்கிறார்கள். அவர்களிடம் அகங்காரம் இல்லை, பணிவு இருக்கிறது. காலம் விரயமாவதை பற்றி அவர்கள் கவலைப்படுவதில்லை. பல ஜென்மங்கள் காத்திருக்க வேண்டுமே என்பதை பற்றியும் அவர்கள் கவலைப்படுவதில்லை. அவனுக்கு ஞானம் பெற வேண்டும் என்ற அவசரம் பெரும்பாலும் இருப்பதில்லை. அவனுடைய பொறுமை எல்லையற்றது. ஆனால் பார்க்க அகங்காரம் பிடித்தவனைப் போல் தோன்றுவான். அவனால் சரணடைய முடியாது என்பதில்லை. அவன் சரணடைந்து விட்டான். ஆனால் இதுதான் அவன் சரணடையும் வழி. ஆனால் சில பேருக்கு இது பொருந்தாது. அவர்கள் சரணடைய யாராவது வேண்டும். அவர்களுக்கு உதவி செய்ய வேறு யாராவது வேண்டும். இதனால் அவர்கள் பலவீனமானவர்கள் என்றோ தாழ்ந்தவர்கள் என்றோ நினைக்க கூடாது. மனிதர்களில் பல வகை, அதில் இவர்கள் ஒரு வகை, அவ்வளவுதான். அதனால் தான் சொல்கிறேன், உங்களால் குருதேவர் இல்லாமல் ஞானம் பெற முடியாது. இல்லாவிட்டால் நீங்கள் இங்கே வந்திருக்கவே மாட்டீர்களே. அதனால் நேரத்தை வீணாக்காதீர்கள். உங்களுக்கு ஏற்ற ஒரு குருதேவரை பார்க்க முடிந்தால் உடனே அவரிடம் சரணடையுங்கள். அவர் உங்களுக்கு உதவி செய்ய அனுமதியுங்கள். இதை பற்றி யோசியுங்கள். நல்லது. கேள்வி: என் காதலன் இப்போதெல்லாம் என்னிடம் சரியாக பேசுவதில்லை. அவன் உங்களுடன் நெருக்கமாகிவிட்டான். ஆனால் என்னை விட்டு விலகி போய்க் கொண்டிருக்கிறான். அவன் என்னை தவிர்க்கிறானோ என்று அஞ்சுகிறேன். இந்த காதல் உறவை நான் தொடரட்டுமா வேண்டாமா என்று எனக்கு தெரியவில்லை. மனிதர்கள் தனியாக இருக்கும்போது அவர்களுக்கு தனிமை சலித்து விடுகிறது. அவர்கள் வருத்தமாக இருக்கிறார்கள். ஆனால் அமைதியாக ஒன்றும் பேசாமல் இருக்கிறார்கள். அவர்கள் வாழ்க்கையில எந்த கிளர்ச்சியும் இல்லை. பதில்: அதனால் அவர்கள் துணை தேடுகிறார்கள், உறவை தேடுகிறார்கள், காதல் வசப்படுகிறார்கள். அவர்கள் எதிர்பார்த்த கிளர்ச்சி கிடைக்கிறது என்றாலும் கூடவே சில பிரச்சனைகளும் வருகின்றன. கோபம், சண்டை, பொறாமை போன்ற 1008 பிரச்சனைகள். இப்போது தனியாக இருந்த போது இருந்த வருத்தம் மறைந்து போய் அதன் இடத்தில் கோபம் தோன்றுகிறது. 2 உணர்ச்சிகளுக்கும் மூலமாக இருப்பது ஒரே சக்திதானே. அடக்கி வைக்கப்பட்ட கோபம்தான் வருத்தம். தனியாக இருக்கும்போது உங்களால் கோபத்தை காட்ட முடியாது. அதனால் அதனை அடக்கி வைக்கிறீர்கள். அது வருத்தமாக வெளிப்படுகிறது. அதேபோல் அடக்கி வைக்கப்பட்ட வருத்தம்தான் கோபமாக வெளியே வருகிறது. இந்த நுட்பத்தை நீங்கள் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். காதலில் நீங்கள் அமைதியாக இருந்தால் ஒழிய காதல் உங்கள் பிரச்சனைகளை தீர்க்காது. உங்களிடம் இயல்பாகவே மகிழ்ச்சி இல்லை என்றால் அடுத்தவரிடம் உறவு கொள்வதால் மட்டும், அடுத்தவரை காதலிப்பதால் மட்டும் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க முடியாது. உங்களிடம் மகிழ்ச்சி இல்லை என்றால் நீங்கள் உறவை தேடி போகாமல் தனியாக இருப்பதே நல்லது. இதுதான் வாழ்க்கையில் எப்போதும் நடக்கிறது. வாழ்க்கையில் சந்தோஷம் இல்லாதவர்கள் ஒரு காதல் உறவை நாடுகிறார்கள். அதனால் அவர்களுக்கு சந்தோஷம் கிடைக்கும் என்ற நபாசை அவர்களுக்கு இருக்கிறது. ஆனால் உண்மை நிலை அதுவல்ல. தனியாக சந்தோஷமாக இல்லாதவர்களால் அடுத்தவருடன் சேர்ந்து சந்தோஷமாக இருக்க முடியாது. அடுத்தவருடன் சேர்ந்திருக்கும் போது உங்கள் வருத்தம் இன்னும் தீவிரமாக இருக்கும். சேர்ந்திருப்பதால் மட்டும் உங்கள் துக்கம் மறைந்து விடாது. உங்கள் துக்கத்தை நீங்கள் உதறி தள்ள வேண்டும். உங்களுடன் ஒருவர் சேர்ந்திருக்கிறார் என்றால் அந்த உறவில் அவர் மகிழ்ச்சியை தேடுகிறார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொருவரும் தங்களுடைய சந்தோஷத்தையே தேடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நீங்கள் காதல் வயப்படும் போது
உங்கள் காதலர் உங்கள் சந்தோஷத்திற்காகத்தான் பாடுபட்டு கொண்டிருக்கிறார் என்ற மாயத் தோற்றத்தை வளர்த்துக் கொள்கிறீர்கள். அவர் ஏன் அப்படி செய்ய வேண்டும்? நீங்கள் இருவரும் உங்கள் உறவில் சந்தோஷத்தை கொண்டு வந்தால் இந்த காதல் அழகியதாக இருக்கும். இல்லாவிட்டால் ஒரு நாள் இந்த காதல் பிரிவில்தான் முடியும். காதல் தொடங்கும் போது சந்தோஷமாக இருக்கிறது. காதலனும் காதலியும் தங்களை தாங்களே ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அது அவர்களுக்கு தெரியாது. அழகான முகம் மட்டுமே அங்கே தெரிகிறது. சில காலம் கழித்து ஒருவருக்கொருவர் நன்றாக பழகிய பிறகுதான் அடுத்தவரின் அசிங்கமான முகம் தெரிய ஆரம்பிக்கிறது. அப்பொழுதுதான் கசப்பான நிஜம் உங்கள் முன் தலைவிரித்து ஆடுகிறது. எல்லாமே தப்பாக நடக்கிறது. உங்கள் உணர்ச்சிகளை அடக்கி வைக்காமல் வெளியே கொட்ட வேண்டுமென்றால் அரைக்கதவை சாத்திக் கொண்டு தலையணையில் முகம் புதைத்து நன்றாக வாய்விட்டு அழுங்கள். அதற்காக ஏன் ஒரு அழகான உறவை அழிக்க வேண்டும்? ஒவ்வொருவரும் தங்கள் சந்தோஷத்தை தான் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். அதில் எந்த தப்பும் இல்லை. சந்தோஷமாக இருக்க அவரவர் சந்தோஷத்தை அவரவர்களே தேடிக்கொள்வது ஒன்றுதான் வழி. நீங்கள் சேர்ந்திருக்கும் போது அடுத்தவருக்கு உங்களாலான உதவிகளை செய்யலாம். உறவு உங்களை காயப்படுத்துகிறது என்றால் அதனை விட்டு விலகுங்கள். ஆனால் பிரச்சனை இந்த உறவில் மட்டுமில்லை, இந்த காதலனிடம் மட்டுமில்லை, எல்லா உறவுகளிலும் எல்லா காதலர்களிடமும் இதே பிரச்சனை தான் இருக்கப் போகிறது. அதனால் பிரச்சனையை எதிர்கொள்ளுங்கள். உங்கள் காதலனுடன் மனம் விட்டு பேசுங்கள். நம் அனுபவங்களில் இருந்து நாம் பாடம் படிக்க வேண்டும். எதுவும் தீமை இல்லை, எல்லாமே ஒரு வகை கற்றல் தானே. அரிக்காமுறை என்பதை பற்றி 3 நாள் பயிற்சியை தொடங்க இருக்கும் 8 பேரிடம் ஓஷோ பேசுகிறார். நீங்கள் உங்கள் வேலையை தொடங்கும் முன் 2-3 விஷயங்களை சொல்ல விரும்புகிறேன். 1, உங்கள் பயிற்சி எதுவாக இருந்தாலும் அதனுள் உங்கள் அன்பைக்கு கொண்டு வாருங்கள். உங்கள் வழியில் உத்திகள் நன்றாகத்தான் இருக்கின்றன, ஆனால் அவற்றில் அன்பில்லை. உத்திகளின் அடிப்படையில் பயிற்சி இருந்தால் அன்புதான் இருப்பதிலேயே பெரிய உத்தி என்பதை மறந்து விடுவீர்கள். மற்றவையெல்லாம் 2ஆம் பட்சம்தான். அவை உதவலாம், ஆனால் எதுவுமே அன்புக்கு மாற்றாக இருக்க முடியாது. அதனால் வெறும் உத்திகளையும் தொழில்நுட்பத்தையும் மட்டுமே நம்பாதீர்கள். இவற்றால் சிறிதளவு உதவி செய்ய முடியும், கடைசி வரை உதவ முடியாது. சீக்கிரத்தில் உத்திகள் முடிந்துவிடும். அன்பு என்றுமே நிலைத்து நிற்கும். அதனால் ஒவ்வொரு உத்தியும் உங்கள் அன்பை மக்களுக்கு தாங்கிச் செல்லும் வாகனமாக இருக்க வேண்டும். உத்தி முடிந்தவுடன் அன்பு அதன் இடத்தை எடுத்துக்கொள்ளும். இதோடு பயணம் முடிந்துவிட்டது என்ற நிலைக்கு நாம் யாருமே போக முடியாது. பயணம் எப்போதும் தொடர்ந்து கொண்டேதான் இருக்கும். மக்களிடம் பணியாற்றும் போது அவர்களை ஒரு கருவியாக நினைக்காதீர்கள். மனிதனுக்குத்தான் உத்தியே தவிர உத்திக்காக மனிதன் இல்லை. இதை எப்போதும் நினைவில் கொள்ளுங்கள். உங்கள் மனம் இந்த அடிப்படை உண்மையை மறந்துவிடும் வாய்ப்பு இருக்கிறது. மனம் எப்போதும் உத்திகளையே நம்பும், அன்பை நம்பாது. நாம் தான் கவனமாக இருக்க வேண்டும். மக்களுக்கு உதவுங்கள், வேண்டாம் என்று சொல்லவில்லை. ஆனால் விழிப்புணர்வுடன் செயல்படுங்கள். எவ்வளவு முடியுமோ அவ்வளவு அன்பும் அக்கறையும் காட்டுங்கள். மேலை நாடுகளில் பயன்படுத்தப்படும் சில உத்திகள் ஓர் எல்லை வரை சென்று நின்று விடுகின்றன. ஆனால் இங்கே அப்படி இல்லை. அவை தொடர்ந்து செயல்பட்டு கொண்டே இருக்கின்றன. அதனால் உங்கள் பயிற்சியில் அதிக அளவில் அன்பை கலந்து கொள்ளுங்கள். இன்னொன்று, உங்கள் பயிற்சியை ஒரு வழிபாட்டுணர்வுடன் தொடங்கி அதே வழிபாட்டுணர்வுடன் நிறைவு செய்யுங்கள். முதலில் செய்யும் வழிபாடு உதவியை கேட்பதற்காக, கடைசியில் நடக்கும் வழிபாடு நன்றி சொல்வதற்காக. எப்போதும் இருப்பு நிலையிடம் உதவி கேளுங்கள். ஏனென்றால் மனிதனால்
அந்த உதவி இல்லாமல் எதுவும் செய்ய முடியாது. இதை மனதில் கொண்டால் தோல்வி அடைபவனை ஒரு நாளும் வெறுத்து ஒதுக்க மாட்டீர்கள். உத்திகளை வைத்து வேலை பார்க்கும்போது மனிதன் மட்டும் போதுமே, இறைவன் எதற்கு, இருப்பு நிலை எதற்கு என்று உங்களுக்கு தோன்றும். அது மாபெரும் தவறு. அப்படித்தான் யோக பயிற்சியில் கடவுளை விட்டுவிட்டார்கள். பதஞ்சலியின் யோக சூத்திரங்களில் ஒரே ஒரு முறைதான் கடவுள் என்ற சொல் வருகிறது. அதுவும் ஓர் உத்தியாகத்தான் வருகிறது. கடவுளிடம் சரணடைந்தால் இங்கே கூட கடவுள் இருக்கிறார் என்று உறுதியாக சொல்லவில்லை. சரணடைய ஒரு சாக்கு போக்கு சொல்கிறார்கள், உங்களுக்கு உதவியாக இருக்கும் என்று. யோக பயிற்சியில் கடவுளுக்கு இடமே இல்லை. யோகா என்ற சொல்லுக்கு இந்த இடத்தில் உத்தி என்றுதான் பொருள். உத்தி என்று வந்துவிட்டால் மனிதனே போதும், மகாதேவன் எதுக்கு என்ற எண்ணம் வந்துவிடும். பயிற்சியை மௌனத்துடன் தொடங்குங்கள். பயிற்சியாளரும் பயில்பவர்களும் சேர்ந்து மௌனமாக இருங்கள். பயிற்சியாளர் மாணவர்களை விட தான் உயர்ந்தவர் என்று நினைத்து கொள்ளக்கூடாது. பயிற்சியாளர் பயில்பவர் இருவருமே வளர்ச்சியின் இரு பகுதிகள். பயிற்சியாளரும் பல விஷயங்களை கற்கப் போகிறார். ஆசிரியர்களாக இல்லாமல் உதவியாளர்களாக இருங்கள். தலைவர்களாக இல்லாமல் சக பயணிகளாக இருங்கள். அவர்களை விட நீங்கள் புனிதமானவர்கள் என்று ஒருபோதும் எண்ணாதீர்கள். அப்போதுதான் அந்த பயிற்சியால் பயன் விளையும். இந்தியாவின் உபனிஷத்துக்கள் எல்லாமே ஒரு வழிபாட்டு பாடலோடு தான் தொடங்குகின்றன. அந்த வழிபாட்டு பாடலை குருவும் சீடர்களும் சேர்ந்தே பாடுவார்கள். குருவும் சீடர்களும் பாதையை விட்டு விலகிச் செல்லாமல் இருக்க வேண்டும் என்று முதலில் இறைவனை வேண்டிக் கொள்வார்கள். மூன்றாவதாக ஓர் உத்தி ஒருவரிடம் பலிக்கவில்லை என்றால் அவரை வற்புறுத்தாதீர்கள். ஏனென்றால் எல்லா உத்திகளும் எல்லாருக்கும் பலிப்பதில்லை. முயற்சி செய்து பாருங்கள். உத்தி பலிக்கவில்லை என்றால் அந்த மனிதரிடம் ஏதோ குறை இருக்கிறது என்ற எண்ணத்தை உருவாக்காதீர்கள். இந்த உத்தி உங்களுக்கு பொருத்தமாக இல்லை என்று மட்டும் சொல்லுங்கள். அதில் எந்த தவறும் இல்லை. மாணவர்களிடம் தோல்வி மனப்பான்மையை உருவாக்காதீர்கள். அந்த மனப்பான்மை வந்துவிட்டால் அந்த மனிதன் பின் உண்மையிலேயே வாழ்க்கையில் தோல்வி அடைந்து விடுவான். அவனை நீங்கள் வற்புறுத்த ஆரம்பித்தால் ஒன்றும் நடக்காது. இதெல்லாம் நமக்கில்லை. விசேஷமான சக்தியுடைய சிலருக்கு மட்டுமே இது நடக்கும். நமக்கு இந்த உத்தி எந்த விதத்திலும் பயன்படாது. நாம் ஒரு சராசரி ஆள்தானே, நாம் சாமானியன்தானே, இதெல்லாம் எப்படி உள்ளே போகும் என்று நினைக்கத் தொடங்கி விடுவான். இந்த சிந்தனை வந்துவிட்டால் அவன் மேல் ஒரு பெரிய பாராங்கல் விழுந்தது போல் அப்படியே நசுங்கி விடுவான். இன்று உலகில் பல ஆசிரியர்கள் இதே தப்பைத்தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். மக்களுக்கு உதவுவதற்கு பதிலாக இடைஞ்சல் தருகிறார்கள். அதனால் யாரையும் திட்டாதீர்கள், ஒதுக்காதீர்கள். அப்படி செய்தால் அந்த மனிதனின் வளர்ச்சி கதவுகளை நிரந்தரமாக மூடிய பழி உங்கள் மேல் விழுந்துவிடும். இந்த 3 நாள் பயிற்சியின் முடிவில் மாணவன் நம்பிக்கையோடு வெளியே வர வேண்டும். தன்னை பற்றிய நம்பிக்கை, தான் அடியெடுத்து வைப்பது சரியான பாதையில்தான் என்ற நம்பிக்கை, இது நமக்கு நடக்கும் என்ற நம்பிக்கை, நாம் வளர்வோம் என்ற நம்பிக்கை அவனுள் மலர வேண்டும். அப்படி செய்தால் நீங்கள் அவனுக்கு ஒரு அழகான பொக்கிஷத்தை கொடுத்தவர்களாவீர்கள். பயிற்சியின் முடிவில் நீங்கள் இதைத்தான் அவர்களுக்கு நம்பிக்கையாக கொடுக்க முடியும். ஆனால் பயிற்சி முடிவில் நான் தோற்றுவிட்டேன், நான் எதற்கும் லாயக்கில்லாதவன் என்ற உணர்வோடு அவன் எழுந்து வெளியே சென்றால் நீங்கள் அவனுக்கு மிகப்பெரிய துரோகத்தை செய்திருக்கிறீர்கள் என்று பொருள். இங்கே உங்களுடன் எனக்கு கிடைத்த அனுபவங்களை, இங்கே தியானத்தில் கிடைக்கும் அனுபவங்களை நான் எப்படி என் வேலையில் பயன்படுத்த முடியும்? இந்த அனுபவங்கள் நான் இன்னும் சிறப்பாக பணி செய்ய உதவுமா?
திரைப்படம் தயாரிப்பதுதான் என் தொழில். பதில்: நீங்கள் புதியவராக இருந்தால்தான் உங்கள் வேலையில் புதுமையை கொண்டு வர முடியும். உங்கள் வேலை என்பது உங்களுடைய ஒரு வெளிப்பாடுதானே. உங்கள் வேலை என்பது எப்போதுமே உங்களை விட ஒரு படி குறைவாகத்தான் இருக்கும். அது எந்த காலத்திலும் உங்களை விட பெரியதாக இருக்க முடியாது. நீங்கள் எப்படி இருக்கிறீர்களோ அப்படித்தான் உங்கள் வேலையும் இருக்கும். உங்கள் வேலை உங்களுடைய பிரதிபலிப்பு. நீங்கள் ஏமாற்ற முடியாது. நீங்கள் ஏமாற்றினால் உங்களுக்குள் ஓர் ஏமாற்றுக்காரர் இருக்கிறார். அவர் உங்கள் வேலையில் வெளிப்படுகிறார் என்றுதான் பொருள். உங்கள் வேலைக்கு புதிய பரிமாணங்களை கொண்டு வாருங்கள் என்றுதான் சொல்கிறேன். அந்த பரிமாணங்கள் உங்களிடம் வந்தாலொழிய உங்கள் வேலையில் வராது. இன்று பலரும் தாங்கள் செய்யும் வேலையில் புதுமையை புகுத்த வேண்டும் என்று துடிக்கிறார்கள். ஆனால் அந்த முயற்சியெல்லாம் படுதோல்வி அடைகிறது. செய்யும் வேலையை அப்படியே தொடர்ந்து செய்து கொண்டிருந்தால் அதில் எப்படி புதுமை வரப்போகிறது? ஒரு மனிதன் கவிதை எழுதுகிறான். அதில் ஏதாவது புதுமை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறான். ஆனால் அவன் சொன்னதையே திருப்பி திருப்பி சொல்லிக் கொண்டிருக்கிறான். அங்கே ஒரு புது வார்த்தை, இங்கே ஒரு புது வார்த்தை. படிவத்தில் சில மேலோட்டமான மாற்றங்கள், வரிகளில் சில மாற்றங்கள். மற்றபடி புதுமையாக அசலாக ஒன்றுமில்லை. அசலாக என்று சொல்லும்போது யாரும் சொல்லாததை சொல்ல வேண்டும் என்று சொல்லவில்லை. ஆனால் உங்கள் படைப்பு உங்களை வியக்க வைக்க வேண்டும். அது முற்று பெற்ற பிறகுதான் புதிதாக ஒன்று பிறந்திருக்கிறது என்பதே உங்களுக்கு தெரிகிறது. புதிதான ஒன்று உங்கள் மூலம் ஜனித்திருக்கிறது என்பதை நீங்கள் உணர்கிறீர்கள். புதுமை தானாக உங்களுக்குள் நுழைந்தால் அது உங்கள் வேலையில் வெளிப்பட ஆரம்பிக்கிறது. இதுவரை சொல்லாததை நீங்கள் சொல்லத் தொடங்குகிறீர்கள். இதுவரை பாடாததை இப்படி பாடுவோம் என்று கற்பனை கூட செய்ய முடியாததை நீங்கள் பாடத் தொடங்குகிறீர்கள். இந்த புதுமை வெளியே பிரதிபலிக்கும். ஒவ்வொரு மனிதனுக்கும் இதுபோல் லட்சக்கணக்கான பரிமாணங்கள் இருக்கின்றன. மனிதனுக்கு வரம்புகள் இல்லை என்பது உண்மைதான். ஆனால் அவன் எப்போதும் ஏதாவது ஒரு வழியில் தன் சக்திகளை ஒருமைப்படுத்துகிறான். அதில் அதீத தேர்ச்சியும் பெறுகிறான். இப்போது அவனிடம் இருக்கும் சக்தி அந்த ஒரு வழியில்தான் போகிறது. இப்போது அவன் மற்ற திசைகளை பார்த்து அஞ்சுகிறான். ஏனென்றால் அவை அவனுக்கு புதியதாக தோன்றுகின்றன. அவற்றில் அவனுக்கு அவ்வளவாக திறமையும் வல்லமையும் இருக்காது. இந்த அச்சம்தான் அவன் ஆற்றலை அழிக்கிறது. ஒரு படைப்பாளி தவறு செய்வதை நினைத்து பயப்படக்கூடாது. மற்றவர்கள் தன்னை எள்ளி நகையாடுவார்களோ என்று அஞ்சக்கூடாது. மற்றவர்கள் கருத்துக்கு அதிக மதிப்பு கொடுக்கக்கூடாது. படைக்க வேண்டும் என்று நினைப்பவன் மற்றவர்கள் கண்ணுக்கு முட்டாளாகவும் துணிய வேண்டும். எல்லா துணிச்சலும் முதலில் அசட்டு துணிச்சலாகத்தான் தோன்றும். முதலில் நீங்கள் செய்வதை பார்த்து மற்றவர்கள் சிரிக்கத்தான் செய்வார்கள். கொஞ்சம் கொஞ்சமாக அவன் படைப்புகளுக்கு அங்கீகாரம் கிடைக்க ஆரம்பிக்கிறது. ஆனால் அந்த நேரத்தில் அந்த பரிமாணம் அவனுக்கு அலுப்பு தட்டி விடுகிறது. மக்கள் கைத்தட்ட ஆரம்பிக்கும் போது படைப்பவனுக்கு தன் படைப்பில் ஆர்வம் போய்விடுகிறது. தங்களுக்கு தெரிந்ததை பார்த்துத்தான் மக்கள் கைத்தட்டுவார்கள். படைப்பின் மேன்மை அவர்களுடைய புரிந்து கொள்ளும் ஆற்றலுக்குள் இருந்தால்தான் மக்கள் அதை பாராட்டுவார்கள். அது நடக்கும்போது அந்த படைப்பு பழையதாகிவிட்டது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். அது ஏற்கனவே படைக்கப்பட்டதுதான், அரைத்த மாவுதான் என்பதை நாம் உணர வேண்டும். இப்போது அந்த படைப்பாளி மீண்டும் ஆ ஆ விலிருந்து தொடங்க வேண்டும். அதனால்தான் ஒரு படைப்பாளி எப்போதுமே ஒரு குழந்தையை போன்ற புத்துணர்வோடு இருக்கிறான். எப்போதும் ஒரு கத்துக்குட்டியைப் போலவே இருக்கிறான். எந்த நிமிடத்தில் தான் ஒரு விற்பனன் ஆகிவிட்டான் என்று ஒரு படைப்பாளிக்கு தோன்றுகிறதோ அப்போது அவன் விழித்து கொண்டு வேறு பரிமாணத்திற்கு மாற வேண்டும்.
விற்பன்னன் என்பவன் வாழ்ந்து முடித்தவன், பிணம் போல் இருப்பவன். அவனுக்கு ஒரே ஒரு பரிமாணம்தான் உண்டு. ஒரே வழி, ஒரே அமைப்பில் எதிர்பார்க்கும்படி எந்தவித ஆச்சரியமும் தராமல் நடப்பான் விற்பன்னன். உங்களிடம் படைக்கும் திறன் இருந்தால் நீங்கள் ஆற்றுப்போக்காக ஓடிக்கொண்டே இருப்பீர்கள். உங்களுக்கு ஒரு பாதையோ அமைப்போ குணநலனோ எதுவும் இருக்காது. படைப்பு திறம் மிக்கவனுக்கு இன்னின்ன குணநலன்கள் தான் இருக்கும் என்று யாருமே அறுதியிட்டு சொல்ல முடியாது. அவன் நீரை போல் ஒரே சமயத்தில் பல பரிமாணங்களில் செயல்படுவான். ஒவ்வொரு திசையிலிருந்தும் அவனுடைய தேடல் இருக்கும். குழந்தையைப் போல் ஆச்சரியத்தால் விரிந்த விழிகளால் இந்த உலகை பார்த்து கொண்டிருப்பான். பட்டாம்பூச்சிகளை துரத்துவான், கூழாங்கற்களை சேகரிப்பான். அவன் வாழ்க்கையில் ஓரிடத்தில் வந்து சேர்ந்து விட்டதாக ஒரு நாளும் நினைக்க மாட்டான். அங்கும் இங்கும் போய்க் கொண்டே இருப்பான். நான் வரவேண்டிய இடத்துக்கு வந்து சேர்ந்து விட்டேன் என்று ஒரு நாளும் நிம்மதி பெருமூச்சு விட மாட்டான். அப்படி செய்பவர்கள் ஏற்கனவே இறந்து போனவர்கள். அவர்கள் பிணங்கள் தங்கள் கல்லறைகளை சுமந்து கொண்டு தீரியும் வித்தியாசமான பிணங்கள். இதை நினைவில் கொள்ளுங்கள். உங்களுக்குள் புதுமையை கொண்டு வாருங்கள். தியானம் அதற்கு உதவி செய்யும். இங்கே இன்னும் அதிக நாள் தங்க வேண்டும். ஒரு மாதம் போதாது. என்னுடன் இருக்க ஒரு வாழ்நாள் கூட போதாது. ஒரு மாதம் நிச்சயமாக போதாது. கேள்வி: தியானம் செய்யும் போது என் உடலை பற்றிய தீவிரமான விழிப்புணர்வு ஏற்படுகிறது. என்னுடைய இடது பக்கமும் வலது பக்கமும் மிகவும் வித்தியாசமாக இருப்பதாக நான் உணர்கிறேன். சில சமயம் இது என்னை பாதிக்கிறது. நான் இரண்டாக கிழிந்து போவது போல் உணர்கிறேன். பதில்: ஒவ்வொருவரின் உடலும் வித்தியாசமானது. அதிலும் வலது பக்கமும் இடது பக்கமும் வித்தியாசமானதாகத்தான் இருக்கும். எல்லாருக்கும் 2 மூளைகள் இருக்கின்றன. இந்த 2 மூளைகளும் தனித்தனியே செயல்படுகின்றன. சிலருக்கு இந்த 2 மூளைகளுக்கிடையே இருக்கும் இடைவெளி அதிகமாக இருக்கும். இதற்காக கவலைப்பட தேவையில்லை. தியானத்தை தொடருங்கள். அந்த இடைவெளி குறைந்துவிடும். நீங்கள் சில குழுக்களில் பங்கெடுத்து கொண்டால் நல்லது. குறிப்பாக தீவிரமாக ஞானம் பெறுதல் குழுவில் சேர்ந்தால் நல்லது. அது உங்கள் வலது பக்கத்திற்கும் இடது பக்கத்திற்கும் இடையே பாலம் கட்ட உதவும். அந்த இடைவெளி உங்கள் உடலில் இல்லை, உங்கள் மூளையில் இருக்கிறது. சில சமயம் இடது வலது பக்கங்களுக்கிடையேயான பாலம் துண்டிக்கப்படுகிறது. சிலர் கீழே விழும்போது இந்த பாலம் துண்டிக்கப்படுகிறது. அப்பொழுது அந்த ஒரு மனிதனுக்குள் 2 மனிதர்கள் இருப்பார்கள். அதன் பின் உங்கள் இடது கை செய்வது நிஜமாகவே உங்கள் வலது கைக்கு தெரியாது. உங்கள் இடது கையால் யாரையாவது கொலையே செய்யலாம். அதற்கு உங்கள் வலது கை சாட்சி சொல்லாது. ஒரு மூளை வேலை செய்யும் போது நீங்கள் யாருக்காவது ஏதாவது சத்தியம் செய்து கொடுக்கலாம். பின் அடுத்த மூளை வேலை செய்யும் போது செய்து கொடுத்த சத்தியத்தை முற்றிலுமாக மறந்து விடுவீர்கள். இது உடலின் பிரச்சனை இல்லை, மூளையின் பிரச்சனை. இந்த பிரச்சனை தீர தியானத்தை நாடுங்கள். தியானம் உங்கள் 2 மூளைகளையும் இன்னும் நெருக்கமாக வைத்திருக்கும். இதற்காக கவலைப்படாதீர்கள், பயப்படாதீர்கள். சரியா? கேள்வி: நான் நாடக குழுவில் சேர்வது நல்லதா? பதில்: நீங்கள் ஈடுபாட்டுடன் இருந்தால், தன்னுணர்வுடன் செயல்பட்டால் நடிப்பு உங்கள் வளர்ச்சிக்கு உதவும். நீங்கள் நீங்களாகவே இருக்கும் அதே. இதுதான் நடிப்பு கலையின் சாராம்சம். உதாரணமாக 30 வெள்ளிக்காசுகளுக்காக இயேசுநாதரை காட்டிக் கொடுத்த யூதாஸாக நடிக்கும்போது நீங்கள் உங்கள் உண்மைத்தன்மையை இழந்துவிடக்கூடாது. அதே சமயம் அந்த துரோகி போல் ஒரு பொய் வேஷம் போட வேண்டும். அது மக்கள் நம்பும்படியும் இருக்க வேண்டும். அது பொய்தான்,
என்றாலும் அது அழகாக ஆணித்தரமாக சொல்லப்படும் போய் உண்மையைப் போல் இருக்கும். அதற்காக நீங்கள் நிஜ வாழ்க்கையில் அந்த துரோகியைப் போல் ஆகிவிடக்கூடாது. அதுதான் ஒரு வெற்றிகரமான நடிகனுக்கு அடையாளம். பொய் வேஷத்தை உண்மை போல் தோன்றும்படி செய்கிறான். ஆனால் அவன் மனதின் அடியாழத்தில் தான் இதையெல்லாம் பார்த்து கொண்டிருக்கும் ஒரு சாட்சி என்ற உணர்வுதான் மேலோங்கி இருக்கிறது. இந்த ஞானம் ஆழமாக போகும்போது அது வாழ்க்கையிலும் தொடர்கிறது. வாழ்க்கை என்பதே தொடர்ந்து நடக்கும் ஒரு நாடகம்தானே. எங்கோ ஓரிடத்தில் நீங்கள் கணவனாக இருக்கிறீர்கள், ஓரிடத்தில் தந்தையாக, ஓரிடத்தில் நண்பனாக, மற்றொரு இடத்தில் பகைவனாக, ஓரிடத்தில் பிச்சைக்காரனாக, இன்னும் ஓரிடத்தில் அரசனாக, ஓரிடத்தில் செல்வந்தனாக, இன்னொரு இடத்தில் ஏழையாக இருக்கிறீர்கள். இது எல்லாமே வேஷங்கள் தானே. வாழ்க்கை என்னும் நாடகம் மிகவும் பிரம்மாண்டமானது. நாடக மேடை மிக பெரியது. அதில் கணக்கிலடங்காத நடிகையர் இருக்கிறார்கள். என்றாலும் அதுவும் ஒரு நாடகம்தானே. தொடர்ந்து நீங்கள் கவனித்துக் கொண்டே இருந்தால் ஒரு நாள் உங்களுக்குள் நீங்கள் வெறும் சாட்சிதான் என்ற உணர்வு வலுப்பெற ஆரம்பிக்கும். இதைத்தான் இந்தியாவில் சாட்சி பாவம் என்று சொல்கிறார்கள். நீங்கள் எதையும் செய்யவில்லை, செய்யப்படுவதை பார்த்து கொண்டிருக்கும் சாட்சி மட்டுமே. எல்லா செயலும் நடிப்புதான். நடிப்பிற்கு அப்பால் அதை பார்த்து கொண்டிருப்பவன் இருக்கிறான். அதுதான் உங்களுடைய இருப்பு. இதுதான் இதில் கவனிக்க வேண்டிய அம்சம். இதனை கற்றுக்கொண்டால் எல்லா நாடகமும் நன்றாக, அழகாக, விறுவிறுப்பாக இருக்கும். நாடகத்தில் நடியுங்கள். நல்லது. கேள்வி: நான் மிகுந்த குழப்பத்தில் இருக்கிறேன். மேலை நாடுகளுக்கு திரும்பி போகலாம் என்ற எண்ணம் இருக்கிறது. ஆனால் அங்கே எனக்கு எதுவும் இருக்கும் என்று தோன்றவில்லை. இங்கே இருக்கும் சில சந்நியாசிகள் எனக்கு நண்பர்களாகிவிட்டார்கள். இங்கே என்ன நடக்குது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வமும் இருக்கிறது. பதில்: இப்பொழுது விட்டுச் செல்வது உங்களுக்கு உதவுமா என்று தெரியவில்லை. ஒரு மாதம் கழித்து கிளம்புங்களேன். இந்த ஒரு மாதத்தில் பல விஷயங்கள் தெளிவாகலாம். இப்போதுதான் உங்களுக்குள் சில மாற்றங்கள் தோன்ற ஆரம்பித்திருக்கின்றன. உங்கள் உள்ளுணர்வில் இருக்கும் ஏதோ ஒன்று தெளிவடைய தொடங்கியிருக்கிறது. இன்னும் சிறிது காலத்தில் நீங்கள் உங்கள் மையத்தில் உறுதி கொண்டு விடுவீர்கள். அதன் பின் நீங்கள் தாராளமாக போகலாம். அப்புறம் எதுவும் உங்களை அழிக்க முடியாது. மேலை நாடுகள் கூட. நீங்கள் உங்கள் உணர்வு நிலையில் மையம் கொண்டு விட்டால், உங்களை பற்றி தெரிந்து கொண்டு விட்டால், உங்களை எதுவும் ஏமாற்ற முடியாது. அதன் பின் உலக இன்பங்கள் உங்கள் லட்சியமாக இருக்காது. நீங்கள் உலகியல் பொருள்களை கையாளலாம், அவற்றில் இன்பம் துய்க்கலாம். ஆனால் அவற்றை பற்றி கவலைப்பட மாட்டீர்கள். அவை இருந்தால் நல்லது, இல்லாவிட்டாலும் நல்லது என்ற மனநிலை வந்துவிடும். ஆனால் இப்போது கிளம்பினால் ஒரு நல்ல வாய்ப்பை நழுவ விட்டு விடுவீர்கள். இது பலருக்கு நடந்திருக்கிறது. அவர்கள் வளரத் தொடங்கும் போது அவர்களுக்கு இருப்பு கொள்வதில்லை. மனதில் ஏதோ ஒரு பதற்றம், ஏதோ ஒரு பயம் வந்து விடுகிறது. இன்னும் கொஞ்ச நாள் இங்கே இருந்தால் நிஜமாகவே மாறிவிடுவோமோ என்ற பயம் வந்து விடுகிறது. மனித மனம் எப்போதுமே மாற்றங்களை கண்டு அஞ்சுகிறது. அது எப்போதும் பழைய, வசதியான, ஏற்கனவே பயன்படுத்திய பாதையையே விரும்புகிறது. புதிய விஷயங்களை கண்டு பயப்படுகிறது. ஆனால் புதுமையில்தான் வாழ்க்கையே இருக்கிறது. புதுமையின் வழியில் போனால்தான் நீங்கள் வாழ்க்கையின் புதிய மூலங்களை அறிய முடியும், புது இன்பத்தை உணர முடியும். என்னால் உங்களை இங்கே இருக்கச் சொல்ல முடியாது. ஏனென்றால் நீங்கள் இன்னும் சந்நியாசியாகவில்லை. நீங்கள் சந்நியாசியாகிவிட்டால் நான் உங்களுக்கு ஆணைகள் போட முடியும். இப்பொழுது நீங்கள் வெளியாளாகத்தான் இருக்கிறீர்கள். நீங்கள் சந்நியாசம் வாங்கிக் கொண்டால் உங்களை இங்கே இருக்க வேண்டும் என்று அறிவுரை சொல்ல மாட்டேன், ஆணையிடுவேன். கேள்வி:
சந்நியாசம் ஒரு பக்கம் இருக்கட்டும், இப்போது கூட உங்களுடன் இருப்பதாகவே உணர்கிறேன். பதில்: இல்லை. சந்நியாசம் பெறுவது முக்கியமானது. அது ஒரு அடையாளம். உதாரணமாக, நீங்கள் ஒரு பெண்ணை காதலிக்கிறீர்கள் என்று வைத்துக் கொள்வோம். அவள் கையை பிடித்துக் கொள்ள வேண்டும், அவள் கன்னத்தில் முத்தமிட வேண்டும் என்று நினைக்க மாட்டீர்களா? அவையெல்லாம் என்ன? உங்கள் மனதில் உணரும் காதலின் வெளிப்பாடுகள், காதலின் அடையாளங்கள். அதை வேறு எந்த வழியிலும் காட்ட முடியாது. அதுபோல நீங்கள் என்னிடம் காதல் வயப்பட்டு விட்டீர்கள் என்பதற்கு அடையாளம் இந்த சந்நியாசம். அதன்பின் நான் உங்கள் சார்பில் உங்கள் வாழ்க்கை முடிவுகளை எடுக்கலாம். அதன்பின் அந்த பொறுப்பு எனக்கு வந்துவிடும். இப்போது நீங்கள் இன்னும் 1 மாதம் இருந்தால் நல்லது என்று மட்டும் சொல்ல முடியும். சில குழுக்களோடு சேர்ந்திருங்கள். ஓரளவு தெளிவு ஏற்பட்டவுடன் நான் உங்களை உலகத்திற்கு திருப்பி அனுப்புகிறேன். யாருமே உலகை துறக்க வேண்டும் என்று நான் சொல்லவில்லை. ஒவ்வொருவரும் தங்கள் உலகத்திற்கு திரும்பிச் செல்ல வேண்டும். அது எதுவாக இருந்தாலும் சரி, அங்கே சென்று தன் பணிகளை தொடர வேண்டும். ஆனால் அதற்கு முன் நீங்கள் உங்கள் மையத்தில் உறுதி கொள்ள வேண்டும். இல்லாவிட்டால் இந்த உலகத்தை உங்களால் சமாளிக்க முடியாது. எனவே நீங்கள் இங்கே இன்னும் கொஞ்ச நாள் இருந்தால் நல்லது. நீங்கள் தயாராக இருந்தால் இப்போதே உங்களுக்கு சந்நியாசம் கொடுக்கிறேன். கேள்வி: நான் தயாராக இருக்கிறேன். பதில்: நல்லது. கண்களை மூடிக் கொள்ளுங்கள். நான் உங்களுடன் இருக்கிறேன். ஆனந்தம் என்றால் பேரு வகை, மூர்த்தி என்றால் உருவம். ஆனந்த மூர்த்தி என்றால் பேரு வகையின் உருவம். அந்த பெயரையே உங்களுக்கு சூட்டுகிறேன். நீங்கள் அப்படியே ஆக வேண்டும். கேள்வி: என்னை சுற்றிலும் மக்கள் வேதனைப்படுவதை பார்க்கும்போது கவலையாக இருக்கிறது. நான் கைகளை அவர்கள் மேல் வைத்து அவர்கள் உடலில் உள்ள வேதனையை தீர்க்கிறேன். ஆனால் உள்ளே இருக்கும் வேதனையை என்னால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. பதில்: மற்றவர்களை தொட்டு குணமாக்குவதற்கு முன் உங்கள் மனதில் வழிபாட்டுணர்வு இருக்கட்டும். தெய்வீக பணி உங்கள் மூலம் நடக்கட்டும். கண்களை மூடிக்கொள்ளுங்கள். திறந்த மனதுடன் உங்கள் சக்தியை சேகரித்து கொண்டு வலியில் இருப்பவருக்கு உங்கள் சிகிச்சையை தொடங்குங்கள். அப்படி செய்யும்போது அவருடைய உள் வேதனையையும் உங்களால் குணப்படுத்த முடியும். கேள்வி: தினமும் உங்களை தரிசன காலத்தில் பார்க்கும்போது எனக்கு பேச்சே வருவதில்லை. நான் மிகவும் சந்தோஷமாயிருக்கிறேன். இனிமேல் எனக்கு மன அழுத்தம் வரும் என்று எனக்கு தோன்றவில்லை. நான் உங்களுக்கு என்ன செய்ய முடியும்? பதில்: உங்கள் ஒரே பிரச்சனை உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்பதுதான். உங்களிடம் இப்பொழுது வேதனையோ மன அழுத்தமோ இல்லை. அதுவே பிரச்சனையாக போய்விட்டது. ஏனென்றால் காலகாலமாக அவற்றுடன் குடித்தனம் நடத்தியிருக்கிறீர்கள். இப்போது திடீரென்று உங்கள் மன அழுத்தமும் வேதனையும் மறைந்துவிட்டன. இதனால் உங்களுக்குள் ஒரு வெறுமை ஏற்பட்டிருக்கிறது. ஏனென்றால் உங்கள் பழைய வழிமுறைகள் மறைந்துவிட்டன. உங்கள் சுயத்தையே இழந்து விட்டீர்களோ என்று நினைக்கிறீர்கள். உங்கள் சுயத்தை நீங்கள் இழக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நான் இங்கே முகாமிட்டிருக்கிறேன். நடப்பது முழுமையான அழகுடன் இருக்கிறது. மகிழுங்கள். உங்களால் வருத்தமாக இருக்க முடியவில்லை என்ற ஒரே காரணத்திற்காக வருத்தப்படாதீர்கள். அது அப்படியே இருக்கட்டும். கூடிய விரைவில் உங்களுக்குள் புதியதாக ஒன்று தோன்றும். பழையது போய்விட்டது, புதியது இன்னும் வரவில்லை. ஒரு சிறிய இடைவெளி தோன்றியிருக்கிறது. இந்த இடைவெளி எப்போதும் இப்படித்தான் இருக்கும். இதை வார்த்தைகளில் வர்ணிக்க முடியாது. இது என்னவென்று உங்களால் சொல்ல முடியாது. நீங்கள் அந்த இடைவெளியை உணரலாம். ஆனால் அந்த உணர்வு இனம் புரியாததாக மேகம் சூழ்ந்தது போல் தெளிவின்றி இருக்கும். என்றாலும் அது மிகவும் அழகானது. மகிழ்ச்சியாக இருங்கள். உங்கள் மூலம் பிரபஞ்ச சக்தி பாய்ந்து ஓட அனுமதியுங்கள். ஒரு பிரச்சனையாக மாறிவிடாதீர்கள். அந்த நிலையில்தான் நீங்கள் எனக்கு உதவ முடியும்.
இங்கிருக்கும் அனைவரும் இப்படி மகிழ்ச்சியாக இருந்துவிட்டால் எனக்கு பேருதவியாக இருக்கும். என் பணி எளிதில் பூர்த்தியாகிவிடும். நான் உங்களை ஒரு மத பிரசாரகராக ஆக்க விரும்பவில்லை. நான் மத பிரசாரகர்களை உருவாக்க அல்ல, உண்மையான மனிதர்களை உருவாக்கவே விரும்புகிறேன். அவர்கள் பிரசாரம் செய்ய ஒன்றுமில்லை, அவர்களே என் பிரச்சாரம். அவர்கள் வாழ்க்கையே நான் மற்றவர்களுக்கு சொல்லும் நற்செய்தி. அவர்கள் எங்கே சென்றாலும் அவர்களின் பிரசன்னமே ஆன்மீக வளர்ச்சிக்கு தக்க சூழ்நிலையை உருவாக்கும். நீங்கள் அப்படி ஒருவராக இருப்பீர்களா?